ஊழியக்காரர் என்பதற்காக இங்கே போட்டி பொறாமைகள் ஏராளம் உண்டு. நான் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த மாவட்டத்திலே என்னோடு பாஸ்டராக இருந்தவர், வெளிநாட்டு மிஷனரி ஒரு பெரியவர் சொன்னார், ரசல், நீ ஊழியக்காரனாக நீ அதிகாரிகளை போய் பார்க்க முடியாது. ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் அவன் அங்கே தள்ளி நிறுவி என்று சொல்லுவார். அதே நேரத்திலே நீ ஒரு பேராயர் என்று சொன்னால் உன்னை உட்கார வைத்து கேட்பான். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு பொறுப்பிலே நீ வா, வந்தால் தான் செய்ய முடியும் என்று சொன்ன நேரத்திலே இன்று வட இந்தியாவிலே மற்ற ஊழியக்காரர்களை எப்படி பந்தாடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று குட் ஐடியா மிஷனுக்கு ஒரு நல்ல மிஷன் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் பேராயர் ஆனதினால். தான் பேராயர் ஆகித்தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் இங்கிருந்து செல்லவில்லை. நன்றாக மனத்திலாக்க வேண்டும். அவர் இன்று பேராயர் ஆனதினாலே இன்று லட்சக்கணக்கான மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை இன்று ஆண்டவருடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல பணிக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். நான் சல்வேஸ்வர ஆர்மியில் உள்ள அருமையான DCIயாக்களிடத்திலே பாதம் பணிந்து நான் கேட்கிறேன், உங்கள் சபைகளை சந்திப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். அந்த சபைகளை நாங்கள் சந்திக்கிறோம். அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை உங்களுடைய உத்தரவின் பேரில் அவர்களுக்கு அனுப்பி கொடுக்கிறோம். இப்போ நான் மைக் இல்லாம பாடுவோம்.